ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேஸ் த லார்ட். தமிழ்நாட்டுல நடிகர்கள் திரையில் தோன்றும்போது ரசிகர்கள் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறாங்க, மாலை போடுறாங்க, காலில் விழுந்து வணங்குறாங்க. இது வெறும் ஆர்வம் இல்ல. இது வெளிப்படையான விக்கிரக வணக்கம். இப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியம் கர்த்தருக்கு பிடிக்குமா? ஆனா கேள்வி இது மட்டுமல்ல. கிறிஸ்தவர்களாகிய நாம் வீட்டுல, மொபைல்ல, ஓடிடில சினிமா பார்க்கலாமா? அந்த கேள்விக்கு இன்னைக்கு தெளிவான பதிலை பார்ப்போம். திரையில் என்ன காட்டுறாங்கன்னு சிந்தித்து பாருங்கள். காதல் என்ற பேரில் விபச்சாரம், துணிச்சல் என்ற பேரில் வன்முறை, கேளிக்கை என்ற பேரில் ஆபாசம். சினிமா பாடல்களில் பெண்களை பொருளாக பார்க்கிற வார்த்தைகளையும் உடலை சந்தையில் வச்சு விற்கிற காட்சிகளையும் காட்டுறாங்க. இதை நாம் கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், மனசுல பதித்தும் கொள்கிறோம். மத்தேயு 5:28 இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்னா, யாராவது ஒருவன் ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவன் அப்பொழுதே அவளோடே விபசாரம் செய்தான் என்று சொல்லியிருக்கிறார். இது ஆண்களுக்கு மாத்திரம் அல்ல, பெண்களுக்கும் பொருந்தக்கூடியது. திரையில் பார்க்கிற ஆபாச காட்சி, கேட்கிற ஆபாச பாட்டு, இயேசுவோட வார்த்தையின்படி அது விபசாரத்திற்கு சமம். இது கேட்பதற்கு கடினமாயிருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. பல கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் கெட்ட படங்கள் பார்ப்பதில்லை, நல்ல படங்கள் மட்டுமே பார்க்கிறேன் என்று தாங்கள் செய்வதை நியாயப்படுத்திக்கிறாங்க. ஆனால் இதிலேயே ஒரு ஆழமான ஆபத்து இருக்கிறது. நீங்களே நல்லது கெட்டது என்று தீர்மானிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே தெரியாமல் மெல்ல மெல்ல தேவனுக்கு பயப்படுகிற உணர்வை இழந்து விடுகிறீர்கள். ஒரு எளிய உண்மையை யோசித்து பாருங்கள். நல்ல விஷம், கெட்ட விஷம் என்று ஏதாவது இருக்கிறதா? இல்லை. விஷம் என்பது உயிரை அழிப்பதற்காகவே இருக்கிறது. அதே போலத்தான் உலக பொழுதுபோக்காகிய சினிமா என்பது மாம்சத்தை போஷிக்கவும், பாவத்தை சாதாரணமாக காட்டவும், பரிசுத்த வாழ்க்கையை சலிப்பானதாக உணர வைக்கவும் உருவாக்கப்பட்டது. சிலர், நான் படம் பார்க்கல, பாட்டு மட்டும் தான் கேட்கிறேன்னு சொல்லலாம். ஆனா அந்த பாட்டு உங்கள் மனசை யாருக்கு அர்ப்பணிக்குது? எபேசியர் 5:19 சொல்றது என்னவென்றால், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஆவிக்குரிய பாடல்களினாலும் கர்த்தருக்கு பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தர் நம் வாயை அவரை துதிக்கவே கொடுத்திருக்கிறார். அதை நடிகர்களை போற்றவும் இச்சையை தூண்டுகிற பாட்டை கேட்கவும் பயன்படுத்துவது அவரை அவமதிக்கிறது. மேலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நாம் கணக்கு சொல்லணும். எபேசியர் 5:16 காலத்தை மீட்டுக் கொள்ளுங்கள், நாட்கள் பொல்லாதவைகளாயிருக்கின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சினிமா பார்க்க நல்லாவே நேரம் இருக்கு, ஆனால் வேதம் படிக்க நேரம் இல்ல, ஜெபிக்க நேரம் இல்ல. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது எந்த விதத்தில் சரி? இதை சாதாரணமா எடுத்துக்கிறவங்களுக்கு பைபிள் என்ன சொல்றதுன்னு கேளுங்க. கலாத்தியர் 5:19 முதல் 21 வரை விபசாரம், அசுத்தம், காமவிகாரம் இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன் என்று பவுல் தீர்க்கமாய் எச்சரிக்கிறார். சினிமா பார்ப்பவர்கள் நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள். இதுதான் சினிமா பார்ப்பதின் நித்திய விளைவு. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 இப்பேற்பட்டவர்கள் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே போடப்படுவார்கள். இது 2ஆம் மரணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். இங்க யாராவது போகணும்னு ஆசைப்படுறீங்களா? சிறிய கணப்பொழுதான சந்தோஷத்துக்காக நித்திய வாழ்வை இழக்கலாமா? பல கிறிஸ்தவர்கள் தாங்கள் இந்த சினிமா நடிகர்களின் ரசிகர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறார்கள். ஆனால் நமக்கு ஜீவனை கொடுத்த நம் ஆண்டவரின் வாழ்நாள் ரசிகர் என்று ஒரு முறையாவது சொல்வதில் நாம் பெருமை கொள்கிறோமா? தமிழ்நாட்டுல நடிகர்களை சூப்பர் ஹீரோன்னு சொல்றோம். ஆனா அவங்க உங்களுக்காக என்ன செஞ்சாங்க? திரையில் வெறும் பணத்திற்காக நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். மரணத்தை வென்றவர் யாரு? இயேசு கிறிஸ்து. பாவத்திலிருந்து விடுவித்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. சிலுவையில் தம் உயிரை கொடுத்து நம்மை மீட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த மகத்தான ஆண்டவரை விட்டுவிட்டு ஒரு திரை நடிகனுக்காக நாம் நேரத்தையும் மனதையும் கொடுக்கிறோம். இது எவ்வளவு பெரிய தவறுன்னு இப்போதாவது தெரியுதா? சகோதர சகோதரிகளே, இங்கே நடுநிலை இல்ல. மத்தேயு 6:24 இயேசு கிறிஸ்து சொன்னது போல 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. சினிமாவும் கர்த்தரும் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. இன்னைக்கே ஒரு தீர்மானம் எடுங்க. சினிமா பார்ப்பதை இன்றே நிப்பாட்டுங்க. கர்த்தரோட வார்த்தையை படியுங்கள். அவரை துதிக்கிற பாட்டுகளை கேளுங்கள், பாடுங்கள். இத்தகைய நேரம் உங்களை நித்தியத்திற்கு தயார்படுத்தும். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்மை மன்னிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளபடி மனந்திரும்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். சினிமா பார்ப்பதை முற்றுமாய் விட்டுவிடுங்கள். அப்பாவத்தை மட்டுமல்ல, அதை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்ற ஆசையையும் முற்றுமாய் விட்டுவிடுங்கள். ஏனெனில் மெய்யான மனந்திரும்புதல் வெளிப்புறமானது மட்டுமல்ல, உண்மையான மனந்திரும்புதல் இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்டாக வேண்டியது ஆகும். உங்கள் உண்மையான சூப்பர் ஹீரோ சிறையில் இல்ல, அவர் உங்கள் இருதயத்தில் வாழ விரும்புகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரையே சேவிப்போம். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவே உங்களை பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வழிநடத்தட்டும்.